பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தை 18. என் கட்டளைகளை செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலையை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக ஒரே குடும்பமாய் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்து அந்த தரிசனத்தை நானும் பெற்றுக்கொள்ள உங்களோடு கூட நான் இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்திருக்கின்றார். எதற்கு தெரியுமா? இந்த நாளிலே உங்களுடைய மனது விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மையாக வைக்கவும், உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றவும், உங்களுக்கு விண்ணகத்தில் இருந்து அருள் வளங்களை தருவதற்காகவும் வந்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யாருக்காவது என்னோடு தொடர்பு கொண்டு என்னிடம் பேசி உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் அந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த வாட்ஸ்அப் நம்பரிலே என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய குடும்பத்தார் நடுவிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகின்றார் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் முதலில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நடுவே உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி உங்களோடு வழிநடக்கக்கூடிய அன்பு நேசராக இருக்கின்றார். எதற்காக? உங்களுடைய குடும்பத்தார் நடுவிலே கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் குடும்பங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் பிரிந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது. இப்பொழுதெல்லாம் திருமணத்திற்காக தன்னை தயாரித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய கணவரை இன்டர்நெட்டிலே தேடுகிறார்கள், சோசியல் மீடியாவிலே தேடுகிறார்கள், தன்னுடைய மனைவியை சோசியல் மீடியாவிலே அவர்கள் தேடுகிறார்கள். மேட்ரிமனி என்று சொல்லக்கூடிய அநேக வெப்சைட்டுகள் இருக்கின்றன. அதிலே தங்களுடைய பெயரை பதிவு செய்து தனக்கு ஏற்ற மணவாளனை மணவாட்டியை அவர்கள் தேடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக இந்த இன்டர்நெட், சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது. எப்படி இருந்தது? அந்த மகனுடைய, அந்த பையனுடைய தாய் தகப்பன் போய் பெண்ணை பார்ப்பார்கள், பெண் வீட்டில் இருந்து வந்து அந்த மகனை பார்ப்பார்கள். பிடித்திருந்தால் அந்த குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு திருமணத்துக்கு ஒப்பந்தம் செய்து திருமணத்தை கடவுளுக்கு முன்பாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்கள் எல்லோருமே விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர்கள் வாழ்வார்கள். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், குடும்பத்திலே குழப்பங்கள் வந்தாலும், குடும்பத்திலே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையிலும் அதை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள். அதை எப்படியாவது சமாளித்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் கடவுள் பக்தி இருந்தது, கடவுள் பயம் இருந்தது. அவர்கள் கோயிலுக்கு போய் ஆண்டவரிடம் ஜெபிக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் இப்போது உள்ள காலகட்டங்களை பார்க்கும் பொழுது யாருமே அதிகமாக கோயிலுக்கு போவது இல்லை. கோயிலுக்கு போனாலும் அங்கே ஆண்டவரை தரிசிப்பது இல்லை. மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டு அங்கே போய் கையிலே செல்போனை வைத்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய தலைமுறையை தான் பார்க்க முடிகின்றது. ஒரு போன் வந்துவிட்டால் உடனடியாக கோயிலுக்குள் இருந்து எழுந்து வெளியிலே சென்று அந்த போனை பேசிவிட்டு பல டிஸ்டர்பன்ஸோடு மீண்டும் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக வருகிறார்கள். அவர்களாக ஜெபிக்க முடியவில்லை. கடவுளுக்காக ஒரு 10 நிமிடம் கூட அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி உயர்த்துவார்? எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும் பொழுது, குடும்பத்திலே கண்ணீர் வரும் பொழுது,
வேதனை வரும் பொழுது எங்க செல்வது, எப்படி அதை நாம் புரிந்து கொள்வது என்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தான் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கடைசியாக விவகாரத்துக்குள், அந்த டைவர்ஸுக்குள் கடந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் இவர்கள் நடுவிலே யாரெல்லாம் கடவுளை தேடி அனுதினமும் ஜெபித்து குடும்ப ஜெபமாலை சொல்லி தனிப்பட்ட முறையில் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகின்றார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை அவர் கொடுத்தார். என் கட்டளையை செவி சாய்த்திருப்பாயானால், என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலையை போலும் கடந்து வந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, வெற்றியை கொடுப்பதற்காக, கடல் அலையை போல உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தருவதற்காக இந்த நாளிலே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் திடப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 1, 2 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் மிகவும் ஒரு அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர், ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர்தான் நற்பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் அந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றார். எனவே உங்களுடைய குடும்பத்தின் நடுவிலே ஆண்டவர் ஒருவரை உயர்த்துகிறார் என்றால், ஒருவரை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர்கள் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஏமாற்றி விட்டு, பொய் சொல்லி விட்டு, கடவுளை பற்றி கவலைப்படாதபடி, ஆன்மீக வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதபடி தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை எப்படி கடவுள் வழிநடத்த முடியும்? 5 நிமிடம் கூட உங்களால் ஜெபிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவர் எப்படி உங்களை மோட்ச பாக்கியத்திற்குள் அழைத்து செல்ல முடியும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை பற்றி இகழாதபடி, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாதபடி, பாவிகளின் தீய வழியில் இல்லாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மகிழ்ச்சி உள்ளவர்களாக வாழ முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். அப்பேற்பட்டவர்களை குடும்பத்தின் நடுவிலே ஆண்டவர் உயர்த்துகின்றார். எனவே தாய் தகப்பன்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்து இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து புரிந்து இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களை கண்டித்து தண்டித்து நேரங்களிலே நீங்கள் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொல்லிக் கொடுத்து நீங்கள் வளர்த்திருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க முடியும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இணை சட்டம் 28வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். கடவுளாகிய ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை உயர்த்தும்படியாக வந்து இருக்கின்றார். நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கருத்தாக அதில் வேரூன்றி நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவாவோடு இருந்து வாக்களித்த அந்த கானான் தேசத்தை காண்பித்த ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களை வாழ வைத்த ஆண்டவர் உங்களை வாழ வைக்க மாட்டாராம்? உங்களுடைய குடும்பத்தின் நடுவில் உயர்த்த மாட்டாராம்? உங்களிடம் இருக்கக்கூடிய குறை என்ன என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளிலே ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தார் நடுவிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கருணை நாதருக்கு நன்றி செலுத்தி பாவத்தை அறிக்கையிட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அனுதினமும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தக்கூடிய அன்பு நேசரே, இந்த நாளிலே உமது குரலுக்கு செவி கொடுக்கவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றை கேட்கவும் எங்களை அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். உமது வார்த்தைகளை வாசிக்காதபடி என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு சுயநலவாதியாக வாழ்ந்து கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. இந்த நாளிலே எங்களுடைய அனைத்து தீய செயல்களையும் நாங்கள் உணர்கின்றோம், எங்களுடைய குற்றங்களை உணர்கின்றோம், எங்களுடைய பாவங்களை உணர்கின்றோம். இந்த நாளிலே உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் தரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய குடும்பத்தின் நடுவிலே எங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கின்றேன். ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இகழ்ந்து தள்ளப்பட்டு இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. அண்ணன் தம்பிகளுக்கு இடையே உறவு அற்றுப்போய் இருக்கின்றதே. சகோதர சகோதரிகளுக்கு இடையே நல்ல ஒரு அன்பு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே. அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும், உயர்த்திட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவும், என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கண்முன்பாக வைத்து நடந்து என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் உங்களை உண்மையிலும் உண்மையுமாக உயர்த்துவார். நீங்கள் உண்மையான ஒரு மகனாக வாழும் பொழுது இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.